டெவான் கன்வேக்கு இன்ஜுரி ஆச்சு, ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட் ஆனார். அடுத்தது லைனாக ரஞ்சி ட்ராஃபியில் சிவம் துபைக்கு இன்ஜுரி ஆச்சு. ஸ்ரீலங்கா கூட ஆன மேட்ச்சில் முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு இன்ஜுரி ஆச்சு. இப்படியே ஒரு ஆளுக்காக இன்ஜுரி ஆகிட்டே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எல்லாரும் நல்லபடியாக இன்ஜுரிலேருந்து சரியாகி வந்து சிஎஸ்கே கேம்பில் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் சம்பவத்துக்கு ரெடி ஆகிறது மட்டும்தான் வேலை. ஹலோ, சம்பவத்துக்கு நாங்களும் ரெடி ஆகி தான் இருக்கோம். நீங்கள் சம்பவத்துக்கெலாம் அப்புறமா ரெடி ஆகுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆர்சிபின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ரெட் கலர் தான். ஆனால் புதுசாக ஒரு ஜெர்சியை மாற்றிருக்கீங்களே, எங்கேயாவது நல்லா இருக்காது? நல்லா இல்லை தான், நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு? நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. அப்படியா? சரி சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் எத்தனை விக்கெட் டிஃப்ரென்ஸில் தோக்க போகிறீங்க? அது வந்து என்ன நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்க? இந்த ஓப்பனரை நாங்கள் தான் வின் பண்ணுவோம். சரி சரி, நீங்களே ஜெயிச்சுக்கோங்க. என்ன சொன்னோடனே ஒத்துக்கிட்டாங்க? எப்பவுமே இப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமாம், என்ன நாங்கள் சொன்ன உடனே தோற்றுருவோன்னு ஒத்துக்கிறீங்க? எப்பவுமே இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே நீங்கள்? அது ஒன்றும் இல்லை, போன சீசன் ஓப்பனரில் குஜராத் கூட நாங்கள் தோற்றோம். ஆனால் ஃபைனல்ஸில் அதே குஜராத் அடித்து 5வது முறையாக ட்ராஃபி வின் பண்ணோம். இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட ஓப்பனரில் தோற்றோன்னா ஃபைனல்ஸ் வின் பண்ணி 6வது முறையாக நாங்கள் ட்ராஃபி வின் பண்ணுவோம். ஆமாம் இல்லை, அப்படி வேறு ஒரு விஷயம் இருக்குல்ல. பேசாமல் நம்மளே இந்த ஓப்பனரை பிளான் பண்ணி தோத்துடலாமா? என்ன இவங்களை ஏமாத்துறது இவ்வளோ ஈஸியாக இருக்குது? சரி சரி, அவங்க யோசிச்சு மெதுவாக சொல்லட்டும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓப்பனரை வின் பண்ண போகிறது சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?